ஹாய்மா, வெல்கம் டு பிளாக் ஈஸ்ட் லைஃப் ஸ்டைல். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் எல்லாத்துக்கும் நல்லபடியாக அமையட்டும்ன்ட்டு நான் மனசார கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். எப்பயும் போல் மார்னிங் எல்லா வேலையும் முடிச்சுட்டு சிட்டு கூட கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தோம். இன்றைக்கி டே எப்படி போகுன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். மார்னிங் ஃப்ரெண்டு வீட்டில் திருவிழாவுக்கு அழைப்பு சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் பிஸி டே தான். வாங்க இன்றைக்கி டே எப்படி போச்சுன்றத வீடியோவில் பார்க்கலாம். மார்னிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 2 o'clock போல் நாங்கள் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அங்கே போயிட்டு விருந்தெல்லாம் சாப்பிட்டுட்டு சூப்பராக ஒரு தென்னந்தோப்பில் உட்காந்தாச்சு. ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரிலாம் தென்னந்தோப்புலலாம் உட்காந்து. ஸோ நல்லா தென்னந்தோப்பில் உட்காந்துட்டு இளநீ குடிச்சிட்டு ஜாலியாக ஒரு 2 மணி நேரம் இயற்கையை ரசிச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ஸோ என் ஹஸ்பண்ட் ஊர் பக்கத்துலனால அவங்க படித்த ஸ்கூலு அதெல்லாம் காட்டினாங்க. நெக்ஸ்ட்டு இதை முடிச்சுட்டு அடுத்து நாங்கள் போகிறது எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு தான் கிளம்பிட்டோம். ஸோ அங்கே போய் சாமியை பூஜை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கோயிலில் பீஸ்ஃபுல்லாக மனசார நல்லா வேண்டிட்டு எல்லாத்துக்காகவும் ப்ரே பண்ணேன். வேண்டிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அங்கேருந்து கிளம்பி நேராக ஸ்ட்ரெயிட்டாக ஷாப்புக்கு வந்தாச்சு. ஷாப்புக்கு ஒரு 1 hour இருந்துட்டு திரும்பவும் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஊர் சுற்றுறதுக்கு திரும்பவும் கிளம்பியாச்சு. கிளம்பி ஈவினிங் ஒரு 6 o'clock மேலே ஒரு பிளான் பண்ணியாச்சு. சரி கோவில் போகலாம், இன்னொரு குலதெய்வம் கோயில் கிளம்பலான்னு சொல்லிவிட்டு அங்கே 7 மணிக்கு மேலே கிளம்பணும். ஸோ அங்கேயும் போய் மனசார கடவுளை வேண்டிட்டு நிறைய வேண்டுதல், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. 2 குலதெய்வம் கோயிலுக்குமே ஒரே நாளில் போய் பூஜை பண்ணணும்னு நிறைய நாள் வேண்டியிருக்கேன். பட் கொஞ்சம் பிஸியாக இருக்கனால போகவே முடியல. இந்த டைம் 2 கோயிலுக்குமே போயாச்சு. ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது இந்த டே. சித்திரை ஒன்று என்னால் மறக்கவே முடியாது. இந்த வருஷத்தில் நல்லா சூப்பராக சாமியை தரிசனம் பண்ணி ரொம்ப அமைதியாக இருந்தது. நம்ம என்ன தான் நினச்சாலுமேங்க கடவுள் நினைக்கணும். அவங்க நம்மளை பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் நிறைய ட்ரை பண்ணேன். ஒரு 6 month எந்த கோவிலுக்குமே போக முடியல. தள்ளி போட்டுகிட்டே போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த தடவை கண்டிப்பாக போய் ஆகணும்னு முடிவெடுத்தேன். நான் சடனாக அமைஞ்சது. ஒரு 6 o'clock தான் நான் பிளான் பண்ணேன். ஆனால் 6:50 நான் கிளம்பிட்டேன், ஊர்லேருந்து கிளம்பிட்டேன். ஸோ ரொம்ப சந்தோஷம். ஃபேமிலியோடு போயிருந்தோம். ஸோ நைட் டின்னர் எல்லாம் முடிச்சுட்டு போயிடலான்னு சொல்லிவிட்டு நைட் டின்னர் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு வரப்போ என் பொண்ணு சாக்லேட் வேணும், ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தாள். ஸோ ஒரு பேக்கரி கூட்டிகிட்டு ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டே சுற்றிட்டு இருந்தா. ஒரு டீ காஃபி தென் ஐஸ்கிரீமோட நைட் டின்னர் முடிச்சாச்சு. வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.